குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புத்தாண்டு 2026 மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். பொதுவாக வருட பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் சொல்லக்கூடிய பலனாக இருக்குது. வருட கிரகங்கள்லாம் யார் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் வருட கிரகங்கள். அப்படி பார்த்தா குரு பகவான் முதல்ல ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்குவார். அதே போல் ராகுகேதுக்கள் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 1.5 வருஷம் எடுத்துக்கும். சனீஸ்வர பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்குவார். ஸோ இப்படி அந்த வருட கிரகங்களினுடைய நகர்வுகளை வச்சுட்டு தான் வருட பலனானது சொல்லப்பட்டு வருது. ஆங்கில புத்தாண்டுக்கு மட்டும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வருடத்திற்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேருக்கு ஒரு கவி இருக்குது, அந்த கவியின்படி தான் எல்லா பலன்களும் நடந்துட்டு வந்துருக்குது. கூடவே ராஜா, மந்திரி, அர்க்காதிபதி, மேகாதிபதி அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களை ஒவ்வொரு பதவிக்கு வகி பிரித்து கூட்டுருவாங்க. அது அந்த வருடம் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். அது நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு. ஆங்கில புத்தாண்டு இவ்வளோ தான், இந்த வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கூடவே இந்த வருடம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்குது, என்ன லக்னத்தில் பிறக்குது, வருடம் பிறக்கும்போது மகர ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது, அந்த கிரகநிலைகளை வைத்துட்டு என்னென்ன மாற்றங்களை மகர ராசி அடைய காத்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அந்த பலனானது சொல்லப்பட்டு வருது. பொதுவாக இன்னும் கூடுதல் சூட்சமங்களை உள்நிறுத்தி சில விஷயங்களை நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். முதல் பகுதியில் எல்லாமே யோகம்னு சொல்லி போட்டு பிற்பகுதியில் எல்லாமே நஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஆனால் பதிவு கிடையாது. அப்படி ஏதாவது எதிர்பார்த்தீங்க, உங்களுக்கு ஒவ்வொன்று சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு பதிவுகளை பார்த்து போய்க்கலாம். முதல்ல கோச்சார வருட கிரகங்கள் என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்ச் மாதம் 11 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நேர்கதியில் செல்லுது. ஜூன் மாதம் 2 குருவினுடைய பயிற்சி நடக்குது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசியில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்குது. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு கிடைக்க காத்திருக்கு. குரு பார்வை வந்தாச்சு. உங்களுக்கு மட்டும், உங்களுடைய ராசிக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வர பகவானுக்குமே குருவினுடைய பார்வை கிடைக்குது. அதே போல அக்டோபர் 31 குரு பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ அஷ்டம குருவாக மாறுது. ஆனால் பெரிய பாதிப்புகளை தரப்போகிறது கிடையாது. ஏன் என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுதான் இந்த வருடத்தில் குருவினுடைய நகர்வு. அடுத்து ராகுகேது பயிற்சி இருக்குது. டிசம்பர் மாதம் 5 ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றாரு. கேது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இது நல்ல சைனா மகரத்துக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல சைன் கிடையாது. ஆனால் அந்த வருஷம் கடைசியில் தான் நடக்குது. அதை பற்றி கவலையே விட வேண்டியதில் ஃப்ரீயாக விட்டுறலாம். மூன்றாவதாக சனீஸ்வர பகவான் அவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி எங்கேயுமே பயிற்சி ஆகிறது கிடையாது. ஆனால் ஜூலை 27 வக்ரம் அடைகிறாரு. டிசம்பர் 11 வக்ர நிவர்த்தி அடையுது. மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையே. 3ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும் சரி, வக்ரமாக இல்லைனாலும் சரி, நல்ல வளனத்தையும் தரப்போகிறாரு மகரத்துக்கு. பயப்பட வேண்டாம். ஸோ இதுதான் இந்த வருட கிரகங்களினுடைய நகர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த வருடம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறக்குது. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த வருடம் பிறக்குது. சந்திரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த வருடம் பிறக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகம் இருக்கிறார் வருட துவக்கத்திலேயே. நல்ல விஷயம். லக்னம் கன்னியா லக்னத்தில் பிறக்குது. இந்த வருடம் மட்டும் இல்லை, எல்லா வருடமும் கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சூரியன் தனுசு ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு புத்தாண்டானது வரும். கரெக்டாக 12 மணிக்கு ஜாதகம் போட்டிங்கன்னா லக்னம் கன்னியில் தான் விழுகும், வேறு மாற்றம் இல்லை. ஸோ கன்னியா லக்னம். ஆனால் இன்னும் சூட்சமான சில விஷயங்களோட பார்க்கும்போது
மே வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் மேலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் நம்ம பிரிக்கிறோம். மே வரைக்கும் என்ன நடக்க காத்திருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிளாக எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கணும். சார் இது எல்லாரும் ஆகா ஓஹோன்னு சொல்கிறாங்க, பிடிக்கிறாங்க, குரு பார்வை கிடச்சிருச்சு, அது எல்லாம் தாண்டி இதுதான் இப்படிதான்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடுத்தது என்ன நெகட்டிவாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். என்னென்ன எல்லா விஷயம்னா எது ஒரு அரசாங்க அதிகாரிகளை சந்திக்க போகிறோம், ஒரு பெரியவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், ஒரு கோவில் விவகாரங்களுக்கு பேச போகிறோம், உடல் நிலை சரியில்லை, ஜென்ரலாக ஒரு மெடிசன் எடுக்க போகிறோம், மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றது, அப்படி இருக்கு இல்லையா, மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி பார்க்குறது சாப்பிட்றது அப்படின்னு ஜென்ரலாக ஒரு மெடிசன் எடுக்கிறோம். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நல்லா டாக்டராக பார்க்குறோம், அது ஜென்ரல் மெடிசன் படிச்சு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட மட்டும் போகிறது. காது மூக்கு தொண்டை பிரச்சனையும் இருக்கும், இஎன்டி டாக்டரை பார்க்காம ஜென்ரல் டாக்டரை பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள்னால பாதிப்பு வரும். அது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக மாறுது, தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுக்குது. விரைய செலவுகளை கொடுத்தாலும் பரவாயில்ல, வலி வேதனையோடு அந்த விரைய செலவுகளை கொடுக்குது. ஸோ அது ரொம்ப கவனம். எதுக்கு எப்படி செய்யணுமோ அதுக்கு அப்படி போயிடுங்க, ஜென்ரலாக எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட். ரெண்டாவது, தந்தை வழி உயில் சொத்து சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு சிவனேன அமைதியாயிடுங்க. அது நம்மளுக்கு ஏற்புடையதான ஒரு விஷயமா அமையாது, வாய்ப்பில்லை. மூணாவதா, மேலதிகாரிகள் மூலமாக அதீத அலைச்சலும் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே வரும். ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் வழிகள் இல்லை. ஸோ அதனால் மேலதிகாரிகள் அனுசரித்து தான் போகணும். சார் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவாக ஒன்றும் இல்லையானா? கண்டிப்பாக இருக்குது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, இது நாள் வரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை மண்டக்குள்ளே ஏறி குடைஞ்சு நம்மளை தலைவலிக்கு உள்ளாக்கிட்டு இருந்த பிரச்சனை உங்களை விட்டு விலக போகுது. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் போயிட்டு இருக்குது, அது நம்மளுக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமா, எந்த சைடுமே நம்மளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கலையே அப்படின்னு இருக்கும்போது ஒருதலை பட்சமாக உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. நல்லா அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, வாய்ப்புகளை ஏற்படுத்துது, சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே நேரத்தில் சார் சொந்த ஊரில் இருந்து வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் சார், முடியவே இல்லை, பூர்வீகத்திலே என்னை உள்ள உட்கார வச்சுட்டே இருக்குது, பூர்வீகத்திலே இருந்தால் நான் கண்டிப்பாக டெவலப் ஆக மாட்டேன்னு எனக்கே தெரியுதுன்னு சொல்லக்கூடிய மகரங்களுக்கு, வெளியில் ட்ரை பண்ணியும் கிடைக்காத மகரங்களுக்கு இப்போது ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். மூணாவதா, ரொம்ப முக்கியமான விஷயம், தந்தை பேரில் இருக்கக்கூடிய சொத்து பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருந்ததா, எங்கள் அப்பா பேரில் இவ்வளோ சொத்து பத்து இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். இருதயம் சார்ந்த பாதிப்புகள் நீங்கும். இருதயம் சார்ந்த விஷயங்களுக்கு, ஜீரண உறுப்பு சார்ந்த விஷயங்களுக்கு அல்லது தலை சார்ந்த விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகளை செய்ய வச்சிடும். ஒன்று உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும், இல்லை தந்தைக்கு வந்துடும். தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம். நம்ம நல்ல விஷயங்கள் தான் பேசுவோம், நல்லதுக்காக தான் சொல்லுவோம், நல்லதுக்காக தான் செய்வோம். ஆனால் அது நம்மளுக்கே எகெயின்ஸ்டாக மாறிடும். நம்ம நல்லதை சொன்னோம்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய காதில் தவறாக தான் போய் விழுகும். நல்லதுக்கு இடம் இல்லை, காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மகரம் கண்டிப்பாக அந்த 6 மாதம் உணரும். மே மாதம் வரைக்கும் 5 மாதம். அப்புறம் உன்னோட சௌரியத்துக்கு என்னமோ பண்ணிட்டு நான் இன்னும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கித்தான் வருவோம். முன்னாடியே அந்த வேலையை செஞ்சிருங்கன்னு சொல்கிறேன்.
அதே போல் சந்தோஷமாக இருக்கும்போது நான் உனக்கு அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கமிட் பண்ணிடாதீங்க. கோபமாக இருக்கும்போது யாரையும் சபிக்கவும் செய்திடாதீங்க. உங்களுடைய நாக்கு இருக்கிறீங்களா, அந்த பேச்சு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ப்ளஸ் மைனஸ் நம்மளால் பார்க்க முடியும் காலகட்டம். அந்த பேச்சினால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள், ஒரு உறவு குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதுபோல் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, மே மாதத்துக்குள்ளே இது வரைக்கும் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சி வச்சுருந்த ரகசியம் இருக்கு இல்லையா, குடும்ப ரகசியம், அது தெரிஞ்சால் நம்மளுக்கு தலைகுனிவு ஏற்பட்டுரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குடும்ப ரகசியங்கள் வெளியில் கசிவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த கிரக சூழ்நிலைகள் ஏற்படுத்தி தருகிறது. ஸோ அப்போ அந்த குடும்ப விஷயங்களில் எவ்வளவு கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருக்கணும். முடிந்த அளவு சின்ன சின்ன விஷயங்கள், இது தெரிஞ்சால் என்ன ஆகிட போகுது, என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னலாம் நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. எதுவுமே மற்ற பக்கம் குடும்ப விஷயத்தை வெளியில் பேசவே கூடாது. சிம்பிளாக பேசினா லாக் ஆகிடும், தலைகுனிவு தராமல் போகாது. மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர் வரைக்கும் கேட்டுக்குங்க. நம்ம தான் ராஜா, நம்ம தான் ராணி. மனசுக்குள்ளே என்னென்னவெல்லாம் ஆசைகள் இருக்கோ எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்றுறதுக்கு உண்டான வேலைகளை செய்வீங்க. அதை செஞ்சு அதில் முழு திருப்தி அடைஞ்சு மறுபடியும் அடுத்த விஷயத்துக்கு போவீங்க. அடுத்த விஷயத்துக்கு போனதுக்கப்புறம் இங்கே என்ன ஒரு பேக்லாக்னா, ஆல்ரெடி செஞ்ச விஷயத்தை எகைன் ரிப்பீட் பண்ணுவீங்க. திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தேவைன்னு தோணும். மறுபடியும் திருப்தி அடையிறதுக்காக அதே முயற்சி, அதே இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதே டைமு, எக்ஸ்ட்ரா சந்தோஷம். மன திருப்திக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க பிற்பகுதியில். ஆனால் நீங்கள் என்னென்னவெல்லாம் திட்டம் போட்டிங்களோ, எப்படியெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். சாமி நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சாதாரணமான காரியம் கிடையாது. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம பிளான் பண்ண மாதிரி பக்காவாக நடக்காது. ஆனால் மகர ராசி மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ, எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நடத்து காட்டுவீங்க. சின்ன சலனம் கூட இல்லாமல் நடக்கும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. முக்கியமாக திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மகரம் அப்படின்னா, உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தது போல ஒரு துணை உங்கள் கண் முன் தோன்றுவார். பேசி முடிப்பீங்க, பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் விருப்பப்பட்ட ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது சக்ஸஸ் ஆகணும், வீட்டில் போய் பேசணும், பிடிக்கணும், அதுக்கப்புறம் திருமணத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. சுயஜாதகப்படி அது சில முன்பின் பாதிப்புகள் இருந்தாலுமே உங்களுக்கு அது கோச்சாரம் ஃபேவராக இருக்குது. லவ் மேரேஜுக்கு ஃபேவராக இருக்குது, தாராளமாக பண்ணலாம். மூணாவது, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் பெரிய ஆசைகள் இல்லாமல், தேவையற்ற செலவுகளை செய்யாமல், கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இப்போ போட்டிங்கன்னா, ஜூன் மாதத்துலேருந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிங்க, நிறைய ஷேர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிங்க. செலவு பண்ணுற காசை நீங்கள் ஷேராக வாங்கி வைங்க. அனாவசியமாக செலவு பண்ணுற காசை வச்சிங்கன்னா கண்டிப்பாக பின் நாட்களில், வரக்கூடிய நாட்களில், ரொம்ப நாளாலும் கிடையாது, ஒரு 10 மாதத்துக்குள்ளே, 10 மாதம் ஒரு 12 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறது சொல்லிடலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பெண் வாரிசு தான் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா பெண் வாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய சொல்ல போகலாம். என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பிளான் பண்ணுறீங்களோ எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க சாமி மே மாதத்துக்கு மேலே, சரிங்களா? ஆனால் நீங்கள் முழுசாக அதை ஏற்றுக்கணும். ஆமாம், நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருச்சு, சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணுன்றதை ஏற்றுக்கணும். அது மட்டும் நடக்காது, ஆனால் நினச்சது நடக்கும். மனசு திருப்தி அடைய மாட்டேங்க சிம்பிளாக. ஸோ இவ்வளோதான். நிறைய ப்ளஸ் பார்த்துட்டோம், நிறைய மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க. காமாட்சி அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் மிகப்பெரிய உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு மாறும்.
எல்லா செல்வங்களும் மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.